ஒரு வாட்டி கேரட் சேமியா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக. 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, வேர்க்கடலைப்பருப்பு, கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை கிள்ளி சேர்த்துட்டு ஒரு 4 போல் பச்சை மிளகாயை உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையே சேர்த்து நல்லா வதங்கினதுமே மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ துருவின கேரட்டே இதில் சேர்த்துக்கலாம். 2 கேரட் போல் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டா 1 கப் சேமியாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாவும் இதில் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு இருக்கும். 1/2 கப் போல் தண்ணி வச்சா சரியாக உதிரியாக சூப்பராக வரும். இது இப்போ நல்லா ஒரு தட்டு போட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா போதும், நல்லா சூப்பராக பொல பொலன்னு வந்துடும். கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கேரட் சேமியா ரெடி.